டேய் சரிடா, எதுக்கு அழுவுற? எப்பவும் இல்லாததையா பண்ணிட்டாங்க. மகா மாற மாட்டா, மாற வாய்ப்பும் இல்லை. ஏன் மாமா சித்தி இப்படி இருக்காங்க? நான் என்ன சொத்துக்கு ஆசைப்படுறவனா? கையெழுத்து போடுன்னு சொன்னா போட போறேன். எதுக்கு உண்மையை சொல்லாம கையெழுத்து போட சொல்லணும்? என்ன அவங்க புரிஞ்சுக்கலையா? இல்ல நான் அவங்கள புரிஞ்சுக்கலையா? ரெண்டாவது சொன்னல, அதான் கரெக்ட். நீதான் அவங்கள புரிஞ்சுக்கல, அதான் உண்மை. பாஸ் இந்தாங்க அங்கிள். பாஸ் இன்னமும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? மறக்க முடியல சீதா, மறக்கவும் மாட்டேன். என்னாலயே மறக்க முடியலடா, நீ எப்படிடா மறப்ப? பாஸ் கோயிலுக்கு எவ்வளோ பேர் வராங்க பாஸ். எதுக்கு வராங்க சொல்லுங்க பாஸ். எதுக்குன்னா சாமி பக்தி தான். பக்தி தான் அங்கிள். ஆனா பக்திக்கும் ஒரு காரணம் இருக்கு. சிலருக்கு கடன் தொல்லை தீரணும், சிலருக்கு மகளுக்கு கல்யாணம் நடக்கணும், சிலருக்கு வேலை கிடைக்கணும், சிலருக்கு வீடு கட்டணும், சிலர் நோய் சரியாகணும். இப்படி காரணம் நிறைய இருக்கு. காரணம் இல்லாம யாரும் வரதும் இல்ல, காரணம் இல்லாத பக்தியும் இல்ல. நல்லா யோசிச்சா பக்திக்கு பின்னால சுயநலமும் இருக்கு. சுயநலம் இல்லாம எதுவுமே இல்ல பாஸ். நடந்ததுக்கும் நீ சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு பாஸ், இருக்கு. எப்படி? பாஸ் நீங்க கம்பெனி ஆரம்பிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய ஆள் ஆவிய. மகாவுக்கு போட்டி கம்பெனி ஆயிடும், அப்படிதானே? அப்படியும் இருக்கலாம். ஆனா நான் சொல்ல வர்றது வேற. பாஸ் நிரந்தரமா ஃபேமிலியை விட்டு தனியா போயிருவாங்களோன்னு பயந்துருக்கலாம். அதனால கூட இப்படி செஞ்சிருக்கலாம். அதுதான் காரணமா இருக்கும். எனக்கு அப்படி தோணல. எனக்கு அப்படிதான் தோணுது. எப்படி சொல்ற? எப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படிதான். சீதா எப்பவுமே அப்படிதான் மாமா, அவங்களுக்கு ஃபேவரா தான் யோசிப்பா. ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. பாஸ் நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். அவங்க அவங்களா இருக்கட்டும், நாம நாமளா இருக்கலாம். நான் நல்லா வேண்டிக்கிட்டேன், எனக்கு முழு திருப்தி. லேட் பண்ணாம பேங்க்குக்கு போலாம் வாங்க. இன்னொரு நாள் போலாமா? பாஸ் அவங்களுக்காக நாம ஏன் டிஸ்டர்ப் ஆகணும்? பி ஹாப்பி பாஸ், வாங்க போலாம். എന്റെ ദൈവമേ, ഈ പ്രപഞ്ചമെങ്കിലും എനക്കെന്നെ ലാട്ടറി അടിക്കണം. നീ തന്നെ കരുണ കാട്ടണം. இப்படி கூட பக்தி இருக்கா? சீதா சொன்னது சரிதான். நான் மட்டும் என்ன, பாஸுக்கு லோன் கிடைக்கணும் தானே வேண்டிக்கிட்டேன். சரி வாங்க போலாம். அப்படியே விநாயகா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். மேனேஜரை பார்க்கணும். உங்க பேரு? ராம். ஒரு நிமிஷம் இருங்க சார். உங்களை பார்க்க ராமன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை வர சொல்லுங்க. சரிங்க சார். சார் நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க சார். சரி ஓகே. வா. வாங்க ராம். ஹாய் சார். வாங்க. திஸ் இஸ் சீதா, மை வைஃப். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வாங்க. சிட் டவுன். வா. சொல்லுங்க. சீதா, ராமுவ மேல உயிரே வச்சிருக்கான். எப்படி அறிமுகப்படுத்தினா பார்த்தல? ஹாப்பி அங்கிள். சார், இது என்னோட புது ப்ராஜெக்ட். ஃபுல் டீடைல்ஸும் இருக்கும். இந்தாங்க, லோன் விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். என்ன உங்களுக்கு லோன் வேணுமா? ஆச்சரியமா இருக்கே. உங்களுக்கு தராம யாருக்கு தர போறேன்? மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனி ஆச்சே.
ஈஸியா ப்ராசஸ் பண்ணிடலாம். மகாலட்சுமி மேடம் வரலையா? மகாலட்சுமி வரமாட்டாங்க சார். ஓ, பிஸியா இருக்காங்களா? இட்ஸ் ஓகே, நான் சும்மா தான் கேட்டேன். சார், இது என்னோட பர்சனல் ப்ராஜெக்ட். ஃபேமிலிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. புரியலங்க சார். ராம் இப்போ அவன் ஃபேமிலியோட இல்லை, ராமு சீதாவும் தனியா இருக்காங்க. அப்படியா? என்னாச்சு? டோன்ட் மைண்ட் இட். லோன் கொடுக்கறதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சும்மா யதார்த்தமாக தான் கேட்டேன். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார். ஸோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மாதிரி மிஸ்டர் ராம் கம்பெனியும் பெருசாக வளரட்டும். வாழ்த்துக்கள். லோன் கன்ஃபார்ம், ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு நல்ல நாள், நீங்கள் வந்துடுங்க ராம். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு கையெழுத்து போட்டுடலாம். as soon as ஃபண்டை ரிலீஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். கடவுள் மாதிரி சார் நீங்க. நாங்க எப்பவும் உங்களை மறக்க மாட்டோம். நன்றியோட இருப்போம். பெஸ்ட் ஆஃப் லக். வரோம் சார். வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் வரோம் சார். வாங்க. வரோம் சார். வா. சொல்லுங்க மேடம், ராம் வந்திருந்தாரு. தனியா பிசினஸ் பண்ண போறதா லோன் கேட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ ப்ராஜெக்ட் மேடம். ஓ அப்படியா? வேற என்ன சொன்னா? வேற என்ன? இல்ல வேற எதுவும் சொல்லலையான்னு கேட்டேன். ஃபேமிலியோட சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னாரு. நான் எதுவும் டீட்டெயிலாக ஒன்றும் கேட்டுக்கல மேடம். எனிவே உங்க ஃபேமிலி ஆச்சே, உங்க விஷ் இருக்கும். எனக்கு தெரியும். அவனே ட்ரை பண்ணணும்னு சொன்னா, அதான் நான் வரல. மேடம், சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஒய்ஃப் கிராமத்து பொண்ணா இருக்காங்க. உங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கு என்னால கம்பேர் பண்ண முடியல. உங்க சொந்தமா மேடம்? தூரத்து சொந்தம், கொஞ்சம் ஆக்சிடென்டலா நடந்துருச்சு. எல்லாமே உங்க நல்ல மனசு தான் மேடம். பட் ராமுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னரா அட்டாச் பண்ணியிருக்காரு. ஓகே, எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். இட்ஸ் ஓகே மேடம். பாஸ், இங்க வாங்க. என்ன சீதா? நான் உங்களுக்காக ஒன்னு வாங்கியிருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ராத்திரி நேரம், வாட காத்து, மல்லிப்பூ வாசம், அது அல்வா தானே? போங்க பாஸ், உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். நான் உங்களுக்காக புது துணி வாங்கியிருக்கேன். வாங்க அளவு எடுக்கலாம். சீதா, எதுக்கு இப்ப அளவு எடுக்கிற? பாஸ், நாளைக்கு பேங்க்ல கையெழுத்து போடும்போது சும்மா ஜம்முன்னு பிசினஸ் மேன் மாதிரி இருக்கணும். அதனால உங்களுக்கு புது ட்ரெஸ் தைக்க போறேன். அதுக்கு தான் அளவு எடுக்கணும். காலையில பேங்க்குக்கு போகணுமே, அதுக்குள்ள எப்படி தைப்ப? சீதா நினைச்சா நடத்தாம விடுவாளா? விடியும் போது உங்க Dress ரெடியா இருக்கும். ஓகேவா? என்ன பாஸ் சிரிப்பு? ஆமா, உனக்கு எப்படி ஜென்ஸ் Dress தைக்க தெரியும்? ஜென்ஸ் லேடிஸ்க்கு தைக்கும் போது லேடிஸ் ஜென்ஸ்க்கு தைக்க கூடாதா பாஸ்? என்ன நியாயம் பாஸ் இது? அதுவும் இல்லாம உங்களுக்கு காக்கி யூனிஃபார்ம் தைச்சு போட்டு அழகு பார்த்தது யாரு? நான் தானே. அது இல்ல சீதா, நீ எப்படி ஜென்ஸுக்கெல்லாம் தைக்க கத்துக்கிட்டேன்னு கேட்டேன். அதுவா பாஸ், எங்க ஊர்ல மிலிட்டரிக்கு ஆள் எடுப்பாங்களா,
அவங்களுக்கு எல்லாம் Dress நான் தான் தைச்சு கொடுப்பேன். அதுவும் இல்லாம என் அப்பாக்கு யூனிஃபார்ம் தைக்கிறதே நான் தானே. நான் தைச்சு கொடுத்தாதே அப்பாக்கு பிடிக்கும். அப்பதான் அவரு சந்தோஷமா போட்டுப்பாரு. நமக்கு கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும் பாஸ். ஒத்துக்கிறேன் சீதா, நீ ஒரு சூப்பரான டைலர் தான். பாஸ், அப்போ நீங்க புது கம்பெனி ஆரம்பிச்சதும் நான் தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் தைப்பேன். ஓகேவா? அப்படியா? ஆமா பாஸ், பயப்படாதீங்க பாஸ். ரேட்டு ஜாஸ்தியாலாம் போட மாட்டேன். ஓகே பாஸ்? டபுள் ஓகே. என்னோட பர்சனல் காஸ்டியூமர் சீதா தான். லோன் கிடைச்சதும் உனக்கு ஒரு புது தையல் மிஷினை வாங்கி தரேன். புதுசா? ஆமா சீதா, இப்படி காலில் மிதிச்சு நீ கஷ்டப்பட வேண்டாம். நான் உனக்கு பவர் மிஷின் வாங்கி தரேன். தொட்டா போதும், ஈஸியா தைச்சு கொடுத்துரும். தேங்க்ஸ் பாஸ். ஆனா இந்த மிஷினையும் நான் வச்சிருப்பேன். இது எதுக்கு? இதுல தானே பழகுனேன். பழச எப்பயும் மறக்க கூடாது பாஸ். அதுவும் இல்லாம இது என் ராசியான மிஷின், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி பாஸ், வாங்க அளவு எடுத்துடலாம். இங்க பாரு மகா, ராம் கம்பெனி ஆரம்பிச்சா அந்த தையல்காரி ஜெயிச்சிருவா, நீ தோத்துடுவ. மகா, நீ தோத்தா நானும் அண்ணனும் தோத்ததா அர்த்தம். இந்த குடும்பமே தோத்ததா அர்த்தம். விடக்கூடாது. ராம் பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது, ஆரம்பிக்கவும் நாம விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? மகா தான் சொல்லணும். மகா, நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? ராம் தையக்காரிய கூட்டிகிட்டு தான் பேங்க்குக்கு போயிருக்கான். மேனேஜர் போன் பண்ணி ராமோட வைஃப் கிராமத்து பொண்ணா இருக்காளே, சொந்தமானு கேட்டான். அவங்கள உங்க வீட்டுல இருக்க வச்சதே உங்களோட பெரிய மனசுதான்னு சொல்லி பாராட்டுற மாதிரி கிண்டல் பண்றான். அசிங்கமா போச்சு எனக்கு. இந்த ஃபேமிலி அசிங்கப்படுத்துறதே அந்த தையல்காரிக்கு வேலையா போச்சு. ராமுக்கு இதெல்லாம் தெரியுதா இல்ல தெரியலையா? ராம் என்ன மாதிரி ஒரு அப்பாவி. அந்த தையக்காரி தான் அவனை மயக்கி வச்சிருக்கான். ராமுக்கு தனியா பிசினஸ் பண்ணணுங்கிற ஐடியாவே வந்திருக்காது. ராம் அந்த மாதிரி யோசிக்கிற ஆளே இல்ல. தையக்காரியோட வேலைதான் இது. அவதான் தூண்டி விட்டுருப்பா. அந்த தையக்காரி ராம வச்சு மகாவை தோக்கடிக்க பாக்குறான். இந்த வார் எனக்கும் தையக்காரிக்கும். அவளா நானான்னு பாத்துடலாம். 3 முறை பெஸ்ட் பிசினஸ் உமன் அவார்டு வாங்கின இந்த மகாலட்சுமிக்கும் கிழிச துணியெல்லாம் தைக்கிற அந்த தையக்காரிக்கும் போட்டியா? ராம் ஜெயிச்சிட்டா தப்பில்ல மகா, ஆனா அந்த தையல்காரி ஜெயிக்க கூடாது. ராம் ஜெயிச்சாலும் அந்த தையக்காரி ஜெயிச்ச மாதிரி தான். அப்போ இந்த மகா தோத்த மாதிரி தான். அது மட்டும் இல்ல மகா, ராம் கம்பெனி ஆரம்பிக்க கூடாது. கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய ஆள் ஆயிட்டானா அப்புறம் நமக்கு ராம் இல்ல, மறந்துட வேண்டியதுதான். பாத்ரூம் சைஸ் வீட்லயே தையக்காரி கூட சந்தோஷமா இருக்கிற ராம பிசினஸ் ஆரம்பிச்சான்னா எப்படி இங்க வருவான்? அப்புறம் ராம் யாரோ நாம யாரோ தான். அப்படி நடந்தாலும் தையல்காரி ஜெயிச்சதா தான் அர்த்தம். மகா தோத்ததா அர்த்தம்.
மகா ஏமாந்துராத. உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. மகா யாரு? சிங்கமாச்சே, விடுவாளா? மகா, ராம் நம்ம வீட்டுக்கு திரும்ப வரணுமா வேண்டாமா? ராம் திரும்பி வரணும்னா தனியா கம்பெனி ஆரம்பிக்க கூடாது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண கூடாதுன்னா லோன் கிடைக்க கூடாது. புரியுதா மகா? லோன் கிடைக்க கூடாதுன்னா கிடைக்க விடக்கூடாது. ஆ. பாஸ் என்ன பாஸ் எழுந்திருச்சிட்டிய? தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும், நீ தூங்கலையா? முடிய போகுது பாஸ், முடிச்சிட்டு தூங்க வேண்டியதான். மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? தெரியும் பாஸ். காலையில நீங்க பேங்க்குக்கு போகணும்ல, அதுக்குள்ள ட்ரெஸ் ரெடி பண்ணணும்ல, அதுக்கு தான் பாஸ். பேங்க்குக்கு போறது இருக்கட்டும், நீ கொஞ்ச நேரம் தூங்கு. உடம்பு கெட்டு போயிடும் சீதா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது பாஸ். தோ 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். குழந்தைங்களுக்காக தூக்கத்தை தொலைக்கிற அம்மாவை பார்த்திருக்கேன். ஆனா என்னோட கனவுக்காக உன் தூக்கத்தை தொலைக்கிற நீயும் எனக்கு அம்மா மாதிரிதான் சீதா. முடிச்சாச்சு பாஸ். எப்படி இருக்கு? ஏய் வாவ், சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் பாஸ். சரி நீங்க போய் தூங்குங்க, அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. கம்பெனி ஓனர் ஆச்சே. நான் எப்படி ஓனர் ஆக முடியும்? அப்புறம் கம்பெனி ஆரம்பிச்சா நீங்க தானே ஓனரு. சீதா, உனக்கு ஒன்று தெரியுமா? கம்பெனி ப்ராஜெக்ட் என் பேர்ல மட்டும் இல்லை, நம்ம 2 பேர் பேர்லயும் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நீயும் நானும் பார்ட்னர்ஸ். நீயும் ஓனர் தான், ஒன் ஆஃப் த சேர்மேன். என்ன பாஸ் சொல்லுதிய? நிஜமாவா? எஸ், ப்ராமிஸ். பாஸ் எனக்கு எதுக்கு பாஸ் அதெல்லாம்? நான் உங்களை பாத்துக்கணுமே, அது போதும். நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணுமே. பாருங்க, நீங்க பார்க்காம வேற யாரு பாப்பாங்களா? நான் ஆபீஸ் போயிட்டா உன்னை எப்படி பாக்குறது? அதுக்காக தான் நீயும் டெய்லியும் என் கூட ஆபீஸ் வரணும். சும்மா வந்தா நல்லா இருக்குமா? நீயும் பார்ட்னர் ஆனா வந்துதானே ஆகணும். என்ன பாஸ் நீங்க? நானுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பதானே நீயும் என் கூட இருக்கலாம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஆமாதே, ஆனா நானும் ஆபீஸ்க்கு வரணுமா? வந்துதான் ஆகணும். ஒன்னா ஆபீஸ் போலாம், ஒன்னா லஞ்ச் சாப்பிடலாம், ஒன்னா வெளியில சுத்தலாம். எப்படி? பாஸ் நீங்க பேசினா பேசிட்டே இருப்பீங்க. சரி வாங்க தூங்கலாம். சீதா, எப்பவும் எனக்காகவே யோசிக்கிற, எனக்காகவே வேலை செய்யற. உனக்கு ஏதாவது கனவு இருக்கா? உன்னோட கனவை நான் நிறைவேற்றணும். என்னன்னு சொல்ல? சும்மா சொல்லு சீதா. உனக்காக நானும் ஏதாவது செய்யணும்ல. சின்னதோ பெருசோ, கனவு கனவு தானே. சொல்லு. சின்ன கனவு இல்ல பாஸ், பெரிய கனவு இருக்கு. ரொம்ப பெரிய கனவு. அப்படியா? அப்படி என்ன பெரிய கனவு? சொல்லு பாப்போம். சொன்னா நீங்க கிண்டல் பண்ண கூடாது, சரியா? பண்ண மாட்டேன், சொல்லு. சொல்லவா? சொல்லு சீதா. நமக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கணும்.
உங்களை மாதிரியே அழகான குழந்தைங்களா சுமாரா ஒரு 15 குழந்தைங்க பிறக்கணும். அது போதும் பாஸ். அதுதான் என் கனவு. ஒரு டச்சனுக்கு குறையாம பெத்துக்கணும். இது உண்மையாவே பெரிய ஆசைதான், பேராசை. தேங்க்ஸ் பாஸ். ஆமா, எப்படி வளர்க்கறது? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் பாஸ். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி. பாஸ், நம்மள சுத்தி நம்ம குழந்தைங்கலாம் இருந்தா எப்படி இருக்கும்? நினைச்சாலே ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கும் பாஸ். நேரமாச்சு, கொஞ்சமாவது தூங்கணும். இப்படி சொல்லிட்டு தூங்க சொன்னா எப்படி? இப்ப என்ன, நீங்க தூங்கணும் அவ்வளவுதானே? சரி, நான் ஒரு பாட்டு பாடுறேன். ம்? ம்